மட்டர் பன்னீர் மசாலா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தை வறுத்து மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கிரேவிக்கு ஜீரகத்தை வறுத்து பவுடர் பண்ணி சேர்த்திங்கன்னா தான் கிரேவியோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்து ஆயில் சூடான பிறகு 2 பெரிய வெங்காயத்தை பெரிய துண்டா நறுக்கி சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 2 தக்காளியை பெரிய துண்டா நறுக்கி சேர்த்து வதக்கிக்கோங்க. 2 வெங்காயத்துக்கு 2 தக்காளி ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கின பிறகு ஆற வச்சு மிக்சியில் பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் ஆயில் சேர்த்து ஆயில் சூடான பிறகு 3 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 பிரியாணி இலை சேர்த்து தாளிச்சுக்கலாம். அதோட 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து தாளிச்சுக்கலாம். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கின பிறகு நம்ம வதக்கி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி பேஸ்ட் சேர்த்து நல்லா ஆயிலே வதக்கி விட்டுக்கோங்க. நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அரை கப் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பட்டாணி சேர்த்து நல்லா வதக்கின பிறகு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள், வறுத்து வச்சிருக்க ஜீரக பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் உப்பு. மசாலா எல்லாத்தையும் மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடலாம். தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சு திக்கு கிரேவி ஆயிடுச்சு. 200 கிராம் பன்னீர் சேர்த்துக்கலாம்.
பன்னீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பை ஊற வச்சு பேஸ்ட் அரைச்சி சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு பேஸ்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி விட்டிங்கன்னா போதும். இப்போது மசாலா நல்லா கொதிச்சிருச்சு. 1 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி மல்லித்தலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுவையான மட்டர் பன்னீர் மசாலா ரெடி.